இன்றைக்கி வந்து டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் நான் நிறைய செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 5000 செலவு பண்ணேன், 10000 செலவு பண்ணேன், 1 லட்ச ரூபா செலவு பண்ணேன், 5 லட்சம் செலவு பண்ணேன், ஃபுல் மவுத் இம்ப்ளான்ஸ்லாம் போட்டு 5 லட்ச ரூபா செலவு பண்ணேன். ஒரு பேஷண்ட் பெங்களூர்லேருந்து வந்து பில்லு காட்டினார். சயின்ஸ் லிஃப்டிங்லாம் பண்ணி ஃபுல் மவுத் வாயில் இம்ப்ளான்ஸ் போடுறதுக்கு மல்டி யூனிட் அப்பார்ட்மெண்ட்லாம் வச்சு இம்ப்ளான் போட்டு மல்டி யூனிட் அப்பார்ட்மெண்ட் ஸ்க்ரூவில் 3 ஸ்க்ரூலாம் வச்சு பல்லு இம்ப்ளான் சைனஸ் லிஃப்டிங் இந்த சைனஸ்லாம் மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போன் கிராஃப்ட் எலும்பெல்லாம் வச்சு பல்லு கட்டுறதுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. 10 லட்ச ரூபா செலவு இருக்குது. ஏன்னா நோபல் பைக்கர் இம்ப்ளான்ஸ் போட்டிருக்காங்க, அந்த அளவுக்கு செலவு பண்ணி போட்டிருக்காங்க. ஆனால் இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஃபெயிலியரே ஆகாது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஈஸியாக ஃபெயிலியர் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் பல்லு நேச்சுரல் டூத் என்னவோ அதை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற ஈஸியஸ்ட் வே. நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணாமல் நான் ஒரு 300 ரூபா செலவு பண்ணி பிட் அண்ட் ஃபிஷர்ஸ் போட மாட்டேன். பிட் அண்ட் ஃபிஷர் தான் பல்லில் ஓட்ட போடாமல் அந்த கேப்பில் ஒரு சின்ன கோடு கோடாக இருக்கிறத நான் சீல் பண்ண மாட்டேன். பல்லு சுத்தம் பண்ண வர மாட்டேன். பல்லில் சின்னதாக ஒரு சொத்தை இருக்கும்போது அதை அடைக்க வர மாட்டேன். அதுக்கப்புறம் நான் ரூட் கேனால் வருவேன். நீங்கள் ரூட் கேனால் பண்ணாலே ரூட் கேனால் பண்ணி சிர்கோனியா கேப் போடுறது வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஒரு சில கிளினிக்ஸில் வந்து 7000, 8000, 10000, 15000, 20000, 30000 வரைக்கும் ஆசிட்டிக்கே சார்ஜ் பண்ணுவோம். ஆமாம், ஆகும் தான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஃபஸ்ட்டு நேரத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது யார்? 300 ரூபா செலவு பண்ணிட்டு எடுத்து லேட்டாக வந்து 30000 செலவு பண்ணுறது யார்? நீங்கள் தானே. ஒன்று பேஷண்ட்ஸோட மென்டாலிட்டியும் சரி, ஒரு சில டாக்டர்ஸோட மென்டாலிட்டியும் சரி. நான் நிறைய செலவு பண்ணிட்டா நல்ல குவாலிட்டியான ரிசல்ட்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? நீங்கள் நிறைய செலவு பண்ணுற நிலைமைக்கு பல்லுக்கு வரீங்கனாலே என்ன அர்த்தம்னா நீங்கள் லேட்டாக வரீங்க. ஓகேவா? நோய் முத்தி போய் வரீங்க. நோய் முத்தி போய் வந்தால் செலவு அதிகமாக தான் ஆகும். ரிசல்ட்ஸ் நிறைய செலவு பண்ணிட்டேன், நோய் முத்தி போய் வந்தேன் அப்படின்னா உடனே ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும் மட்டும் நினச்சிக்காதீங்க. ரிசல்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகும். ஓகேவா? கம்மியான விலை ஹையஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும், அதிகமான விலை லோவஸ்ட் ரிசல்ட் தான் கிடைக்கும். காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாக தான் இருக்கும். நான் இம்ப்ளான்ஸ் போட்டேன், அதுக்கப்புறம் பிரச்சனையே வராதா? 1008 பிரச்சனை வரும். எந்த பிரச்சனையை பற்றி கேட்குறீங்கன்னு கேட்பேன். எனக்கு பல்லு எடுத்தேன், எந்த பிரச்சனையும் வராதா? ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் கேட்டுட்டா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதியாக இருக்க முடியும் உங்களால். ஃபஸ்ட்டு பேஷண்ட் வந்தவொடனே ஒரு பல்லு எடுக்க வந்தவொடனே பல்லு எடுத்தால் எனக்கு என்ன பிரச்சனை வருமா? என் மைண்டில் 1000 வரும். எல்லாத்தையும் சொன்னால் உங்களால் நிம்மதியாக ஒரு பல்லு எடுக்க முடியுமா? நைட்டு ஃபுல்லாக தூங்குவீங்களா? எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுக்கிட்டா? நான் என்ன சொல்கிறது இப்போலாம்? பல்லு எடுக்க என்ன பிரச்சனை வருமா, இல்லை இம்ப்ளான் போட்டால் என்ன பிரச்சனை வருமான்னு கேட்டால் வீட்டில் போய்ட்டு ChatGPT போட்டு கேட்டுருங்க. அது தெளிவாக சொல்லணும். வந்தவொடனே நான் வந்து பாசிட்டிவாக பேசுவேன்னா நெகட்டிவாக பேசுவேன். நீங்கள் ஒரு வார்த்தையில கேள்வி கேட்டுருவீங்க. ஏன்னா பிரச்சனை வருமானம், ஏன்னா பிரச்சனை வருமானா 1008 பிரச்சனை இருக்கேன், எந்த பிரச்சனை பற்றி பேசுறது? ஒரு நாள் 1/2 மணி நேரம் வந்து நல்லபடியாக போயிடுச்சுன்னா அதை பற்றி பேச ஒன்றும் இல்லை. காம்ப்ளிகேஷன் வந்து அதை பற்றி பேச 1008 காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. எந்த காம்ப்ளிகேஷன் பற்றி பேசுறது? ஸோ ப்ரிவென்டிவ், அதாவது ஈஸியாக சிம்பிளான ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து அதை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக காம்ப்ளிகேட்டடான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு வரது யார்? நோய் முத்தி போய் அப்புறம் பார்த்துக்கலாம் நினச்சி வரது யார்? ஒரு பேஷண்ட் வந்து ஃபாரின் ஒருத்தர் வந்து பெங்களூரில் 10 lakhs செலவு பண்ணி பல்லு இம்ப்ளான் போட்டிருக்காரு. இம்ப்ளான்ட்டில் வந்துட்டு கீழே வந்து மல்டி யூனிட் அப்பார்ட்மெண்ட் போட்டு பல்லு கட்டியிருக்காரு. ஏற்கனவே ஒரு பல் செட்டு போட்டிருந்தாரு. திரும்ப வந்து இம்ப்ளான்ட்லாம் ஸ்க்ரூ லூஸ் ஆகுது, அடிக்கடி போய் டாக்டர் பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து முதல் அடிக்கிறாங்களா, அதனால் எனக்கு போவே அங்கே பிடிக்கணும்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற பல் செட்டுக்கே திரும்ப வந்து எனக்கு ஸ்க்ரூவெல்லாம் கைட்டி விட்டுருங்க. நோபல் பேக்கர் வந்து அந்த ஸ்க்ரூ ட்ரைவ் வச்சு கைட்டி விட்டுரும். ட்ரைவ் வச்சு கைட்டுறதுக்கு எங்கே ட்ரைவ் அவைலபிள் இல்லை, உங்ககிட்ட ட்ரைவ் இருக்காங்க, வாங்க பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்க்ரூவை கைட்டி விட்டாச்சு. திரும்ப நான் இதுக்கப்புறம் எனக்கு அந்த பல் இது இம்ப்ளான்ட்டே வேணாம், நான் பல் செட்டுக்கே போயிடுறேன். ஓகேவா? மேலேயும் அதே மாதிரி தான். மேலே ஏற்கனவே ஒரு 6 இம்ப்ளான்ட் போட்டிருக்காங்க. 6 இம்ப்ளான்ட் ஒரு இம்ப்ளான்ட் ஏற்கனவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, வேறு எடுத்து திரும்ப இம்ப்ளான்ட் போட்டிருக்காங்க. அந்த இம்ப்ளான்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, திரும்ப பல்லு கட்ட லேட் ஆகும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நான் 10 லட்ச ரூபா செலவு பண்ண ரிசல்ட்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னா நீங்கள் 10 லட்ச ரூபா செலவு பண்ணதால ரிசல்ட்ஸ் கிடைக்காது. நீங்கள் முன்னாடியே போய் சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்ஸ், பேசிக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்காமல் எல்லா பல்லும் ஆடி கீழே ஒரு வரைக்கும் வெயிட் பண்ணி, ஓகேவா, அதுவே ஆடி கையால் பிடிக்கிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்கிற எலும்பையும் கரைச்சி இம்ப்ளான்ட் கூட எலும்புலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு நான் இவ்வளோ ரூபா செலவு பண்ணேன், எனக்கு ரிசல்ட் கிடைக்க மாட்டுது அப்படின்னா என்ன பண்ணுறது? முன்னாடியே வரது மட்டும்தான் ரிசல்ட்ஸை கொடுக்கும். ஸோ லேட்டாக வரதால செலவு தான் அதிகமாகவே தவிர ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்காது. நான் நிறைய செலவு பண்ணி பல்லு கட்டினேன். 30000 ஆச்சு, 40000 ஆச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் 30000 செலவு பண்ணிங்களா, 40000 செலவு பண்ணிங்களான்றதுலாம் விஷயம் இல்லை. நீங்கள் எந்த லேபில் கொடுத்து அந்த பல் செட்டை பண்ணிங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல லேபை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் நல்ல குவாலிட்டியான பல் செட்டு கிடைக்கும். கம்மியான விலைக்கு போட்டுட்டு போகிறேன் வந்தவொடனே டாக்டர் கிட்ட சார் எனக்கு கம்மியான விலை கிடைக்குமா, இதுலேயே லோவஸ்ட்டாக கோட் பண்ணி அதை கேட்டு வாங்கி போகிறது. இல்லை நீங்கள் லோவஸ்ட்டாக கோட் பண்ணி வாங்கி போகிறதால நல்ல லேபில் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஓகேவா? குவாலிட்டி அப்படியே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு காஸ்ட். செலவு பண்ணால் மட்டும்தான் குவாலிட்டி கிடைக்கும். ஆனால் நான் என்ன கேட்குறேன், ஏன் செலவு பண்ணணும்? நீங்கள் நேரத்துக்கு வந்து ஒரு சிம்பிளான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்காமல் விட்டுட்டு எல்லாமே ரூட் கேனால் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் வருது. சிம்பிளாக ஒரு பல்லு அடைக்க வந்தாலே எனக்கு டவுட் தான் வருது. பல்லு அடைக்கணும்னு சொன்னாலே பல்லு அடிக்கிற ரெகுலராக வரமாட்டீங்களே, என்னாச்சு அப்படின்னு கேட்பேன். பார்த்தா இல்லை சார் லைட்டாக கூசுது, எப்போனா வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா அது பல்லு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஆஃபீஸாக ரூட் கேனால் தான் போயிருக்கு. ஸோ 300 ரூபா செலவு பண்ண வேண்டிய இடத்துல ரூட் கேனாலுக்கு 3000 ரூபா செலவு பண்ணுறது 10 மடங்கு 5-6 வருஷம் கழிச்சு வந்து 10 மடங்கு செலவு ஆகும் தானே. அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் கேப் போடணும். அந்த கேப் ஒரு நாள் கைட்டிட்டு வரும். ஏன் டாக்டர் பேசிக் செக் பண்ணி கேப்லாம் போட்டோம், ஏன் கேப் கைட்டிட்டு வந்துச்சு? ஆமாப்பா கடிச்சிக்கிட்டே இருக்கீங்க, தினமும் பல்லு இப்படியே கடிச்சு சாப்பிடணும். ஹார்டான ஃபுட்டு சாப்பிடணும், ஸ்டிக்கி ஃபுட் சாப்பிடணும், பபுள் கம், அல்வா, கமர் கட்டி எல்லாமே சாப்பிடணும். ஆனால் கைட்டிகிட்டே வரக்கூடாது. கண்டிப்பாக கேப் கைட்டி தான் வரும். அப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு எவ்வளோ நாள் ரூட் கேனாலுக்கு மாத்திரை போட்டு வெயிட் பண்ணி ரூட் கேனால் பண்ணிங்கன்னு நமக்கு தெரியாது. உள்ளார ஏற்கனவே ஒரு கட்டி இருக்கும், அதனால ஃபெயிலியர் ஆகிட்டு
ரூட் கேனால் திரும்ப எடுக்கிற நாளைக்கு வரீங்க. அப்போ ரூட் கேனால் எடுத்து என்ன டாக்டர் பண்ணுறது? திரும்ப பல்ல கட்டணும். பல்ல கட்டினா அதுக்கு பிரிட்ஜ் போடணும், இல்லை இம்ப்ளான்ட் போடணும். டாக்டர் 25,000 ஆகுது. நீங்கள் எவ்வளோ ரூபா செலவு பண்ணணும்? இம்ப்ளான்ட் அதுக்கு ஒன்று ஸ்க்ரூ லூஸ் ஆகும். அந்த ஸ்க்ரூ டைட் பண்ண வரணும். என்ன டாக்டர் இம்ப்ளான்ட் 25,000 30,000 செலவு பண்ணி இம்ப்ளான்ட் போடுறேன், அதுவும் கைட்டிட்டு வருது, அதுவும் வந்து திரும்ப திரும்ப வேலை வைக்குது. ஆமாம், கண்டிப்பாக வேலை வைக்கும். உங்கள் பல்ல காப்பாற்றிக்கிறது உங்கள் நேச்சுரல் பல்ல சிம்பிளாக பல்ல அடிச்சியோ இல்லை ஈர நோய் லைட்டாக வந்தவொடனே, லைட்டாக ஈரந்த ரத்தம் வந்தவொடனே நேரத்துக்கு க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா செலவு அதிகமாகவே தவிர குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்க்ரீஸே ஆகாது. நான் நிறைய செலவு பண்ணிட்டேன், நீங்கள் நிறைய செலவு பண்ணி கார் வாங்கினீங்கன்னா அதே மாதிரி சர்வீஸும் அதுக்கான செலவு அதுக்கேற்ற மாதிரி ஆகும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் எவ்வளோ ரூபாய்க்கு கார் வாங்கினீங்க இருக்குல்ல, நீங்கள் 5 லட்ச ரூபா கார் வாங்கினீங்கன்னா 50 லட்ச ரூபா கார் வாங்கிங்களா? 50 லட்ச ரூபாய் கார் வாங்கிட்டு சர்வீஸ்க்கு அதிகமாகனா கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்னா ஸ்டாண்டர்டாக ஒரு பீரியாடிக்காக ஒரு டைம் 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்கு பீரியாடிக் கன்சல்டேஷன். அதே மாதிரி பல்ல நேரத்துக்கு சின்னதாக இருக்கும்போது எனாமல் விட்டு கொஞ்சம் கீழே போயிடுச்சு, இல்லை எனாமல் லெவலில் இருக்கனாலே அந்த பல்லையை அடிச்சிட வேண்டியதான். அதை விட்டு நல்லா ஆழம் போனதுக்கப்புறம் நரம்பு தொட்டதுக்கு லைட்டாக கூசினதுக்கப்புறம் தான் டாக்டர் கிட்டே வளருது. அப்போ அது ரூட் கேனல் போயிடும். ஒரு வேலை நான் அடிச்சா கூட ஒரு 6-7 வருஷம் கழிச்சு அது திரும்ப தொல்லை கொடுக்குது. அதுக்கப்புறம் திரும்ப ரூட் கேனல் பண்ணி கேப் போட்டு அதுக்கப்புறம் அந்த ரூட் கேனல் ஒரு நல்ல ஃபெயிலியர் ஆகும். அதுவும் எவ்வளோ நாள் கழிச்சு வரீங்க, அந்த ரூட் கேனல் ஃபெயிலியர் திரும்பவும் அதுக்கு ஒரு இம்ப்ளான்ட் போடுது. திரும்பவும் வந்து என்னன்னா நீங்கள் பண்ணுற எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே வந்து எக்ஸ்டெண்ட் த லைஃப் தான், எதுவுமே க்யூர் கிடையாது. நான் அடிச்சிட்டேன் அங்கே எனாமலா வளர்ற போது நான் அடிச்சு தான் வச்சிருக்கேன், அது ஒரு நாள் கைட்டிட்டு வரும், அதை மாற்றிக்க வேண்டியது தான். அதே மாதிரி ரூட் கேனல் பண்ணிட்டேன், கேப் போட்டோன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண தான். அங்கே இருக்கிற பல்ல எடுக்காமல் காப்பாற்றுறதுக்கு சும்மா ஒரு நாள் கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஓட்டலான்றதுக்கு தான். லைஃப் 7 வருஷம் வரலாம், 10 வருஷம் வரலாம், 15 வருஷம் வரலாம். இல்லை ஒரு சில நேரத்தில் நோய் முத்தி போயிருக்கிறதால 1 வருஷம் 2 வருஷத்துலேயே ஃபெயிலியரும் ஆகலாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிறது பாருங்கள். பல்ல அடைக்கிறது முக்கியமானது. இப்போ பல்ல அடைக்கிற மாதிரி எனாமல் லைட்டாக டென்டின் கிட்ட வரும்போது அடைக்கிறதுக்கு ஈக்குவலாக எந்த ரிசல்ட்ஸும் வராது. ஈர நோய்க்கு அழகாக பல்ல சுத்தம் பண்ணாலே சரியாயிடும். பல்லு எலும்பு கரைஞ்சி லாஸ்ட்டாக பல்லு ஆடி கையில் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி வந்தால் நான் எவ்வளோ ரூபா செலவு பண்ணேன்? 5 லட்ச ரூபா. சரி, அது இன்னொன்று என்னன்னா நான் 5 லட்ச ரூபா செலவு பண்ணி பிளான்ஸ் போட்டேன். ஏற்கனவே ஏன் பல்லெல்லாம் போச்சு? ஏற்கனவே போர் மெயின்டெனன்ஸ், நேரத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, அதுதான் போச்சு. திரும்ப இம்ப்ளான்ட் போட்டு ஒரு 4 இம்ப்ளான்ட் போட்டு இல்லை 6 இம்ப்ளான்ட் போட்டு பல்லு வச்சா மட்டும் அதை நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுவீங்களா? அதை மெயின்டைன் பண்ணுறது ஈஸி கிடையாது. ஸோ அதே ஃபெயிலியர் ஆகி தான் உள்ள போகிறீங்க கொஞ்ச நாளில். அதனால் இம்ப்ளான்ட் போட்டேன், நான் நிறைய செலவு பண்ணுறனாலும் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. மெயின்டெனன்ஸுக்கு வரணும். நான் எவ்வளோ செலவு பண்ணி போட்டாலும் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் எந்த வண்டியும் ஓடாது, உங்கள் இம்ப்ளான்ஸும் ஓடாது. உங்கள் இம்ப்ளான்ஸாக இருந்தாலும் சரி, பல்லு கிடிக்கல சாப்பாடு மாட்டேன், ரூட் கேனல் பண்ணிட்டேன், பல்லு கிடிக்கல சாப்பாடு மாட்டிகிட்டே இருக்கு. ஆமாம், சாப்பாடு மாட்டோம். உங்கள் பல்லோட டிசைன் போயிடுச்சு, திரும்ப பண்ணுற டிசைன் அது ஈக்குவலாக இருக்காது. பல்லு கிடிக்கல சாப்பாடு மாட்டுது, ஃப்ளாஸ் யூஸ் பண்ணணும். ஃப்ளாஸ் யூஸ் பண்ணலன்னா திரும்ப பல்லு கிடிக்கல அடுத்த பல்லுக்கு யூஸ்வலாக கேப் போடுவாங்க. ஒரு 7-8 வருஷம் 10 வருஷம் கழிச்சு பல்லு கிடிக்கல சாப்பாடு மாட்டோம், அந்த ஃப்ளாஸ் வச்சு இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்து பல்ல சொத்தியாக வருவாங்க. ஸோ இது ஒரு கண்டினியூஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பீரியாடிக்காக செக்அப் வந்துட்டு தேவைப்பட்டா அதே மாதிரி வந்து எதுவுமே இருக்காது. ரைட்டாக கண்ணால் டாக்டர் வாயிலாம் சொத்தை இருக்கா? கண்டிப்பாக ஒரு ஓபிஜி தேவை. ஓபிஜி இல்லாமல் வாயில் சொத்தை இல்லை அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. ரைட்டாக சார் டாக்டர் வாயில் செக் பண்ணி பாருங்க, என்ன சொத்தை இருக்கா? நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். ஆனால் இருக்கிற சொத்தை இருக்கான்னு எக்ஸ்ரே எடுத்தால் தான் தெரியும். ஸோ ஒரு ஃபுல் மவுத் எக்ஸ்ரே ஓபிஜி இல்லாமல் இதெல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணீங்கன்றது விஷயம் இல்லை. நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் சரியாக கவனிக்கல உங்கள் வாயனோட. நான் நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கேன், உங்கள் என் வாய்க்காக நான் பல்லுக்காக நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் என் வாயை நேரத்துக்கு கவனிக்கல, என் வாயில் இருக்க பல்லுங்களை நேரத்துக்கு கவனிக்கல. அதனால நான் நிறைய செலவு பண்ணேன். நிறைய செலவு பண்ணிட்டேன், குவாலிட்டி கிடைச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்குறதுலாம் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ். இந்த அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே டென்டிஸ்ட்டுக்கு தான். டென்டிஸ்ட் லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் என்ன வருதுன்னு பார்த்து அட்வான்ஸ். அது எல்லாமே உங்களுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னு அர்த்தம் கிடையாது. எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அதை பொறுத்து தான் ரிசல்ட்ஸ் அமையும். தேங்க்யூ. ஓகே, இந்த டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸில் மெஜாரிட்டி ஆஃப் டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸு ரிலீஃப் தானே தவிர க்யூர் கிடையாது. ரிலீஃபுக்கும் க்யூருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ரிலீஃப்னா நிவாரணம், க்யூர்னா தீர்வு. டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நிவாரணம் தான் கொடுக்குமே தவிர தீர்வை கொடுக்கல. நிவாரணம்ன்றது செர்டைன் பீரியடுக்கு, கொஞ்சம் நாளைக்கு தான், கொஞ்சம் நாள் கொஞ்சம் வருஷங்களுக்கு. அது வாழ்நாள் முழுக்க வரும் அப்படின்ற எந்த கேரண்டி ஷூரிட்டியோ யாராலையும் கொடுக்க முடியாது. ஓகேவா? ப்ரிவென்டிவான ட்ரீட்மெண்ட்ஸ், சிம்பிளான ட்ரீட்மெண்ட்ஸுக்கு முன்னாடியே வந்து எடுத்துக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு செலவையும் குறைக்கும், பிரச்சனைகளும் காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசாக வராமல் காப்பாற்றும். நீங்கள் நிறைய செலவு பண்ண டென்டல் ட்ரீட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பெயின்ஃபுல் அண்ட் இன்வெசிவாக தான் இருக்கும். வலி இருக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸாக இருக்கும். அதே மாதிரி இன்வெசிவ், ரொம்ப நீங்கள் ஆழமாக வேஸ்ட் ஆக்கிற மாதிரி, என்ன வேஸ்ட் ஆக்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரிவென்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் மட்டும்தான் பெட்டர் ஆப்ஷன்ஸ். தேங்க்யூ.